வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வருஷம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்த வைகோ அவர்களை வீட்டுல போய் சந்திச்சிருக்கிறாரு. மறுபடியும் யார் யாரெல்லாம் கூட்டணியில இருந்தாங்களோ அவங்கள ஒருத்தரா பிரிஞ்சு வெளியில வந்துட்டு இருக்காங்க. இவரு இல்ல நாங்க வெளியில வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னமும் இந்த பக்கம் தாவேகா பக்கம் வரல. தாவேகா பக்கம் வர்றதுக்காக இவர் போய் பார்த்து பேசி இருக்கிறாரா இல்ல என்ன விஷயம்? இல்லை, இதுல விசிகாவுடைய தலைவர் நாங்கள் இந்த கூட்டணியில் நிரந்தரமாக நீடிக்க மாட்டோம், எப்பொழுது வேண்டுமானாலும் நாங்கள் ஆதரவை விளக்குவோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஆதரவு நிலை சந்தேகத்துக்கிடமான இந்த ஆதரவு நிலையை தக்க வைப்பதற்கு அவருக்கு மதிமுகவுடைய ஆதரவு தேவைப்படும். மதிமுகவில் இருக்க 2 பேர் அந்த உதயசூரியன் சின்னத்தில் ஜெயித்தவர்கள். அப்போ உதயசூரியனிலிருந்து அவர்கள் வெளியேறினால் இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வைகோவுடைய மகன் துரை வைகோ எம்எல்ஏக்கு நின்று மந்திரி ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு தாவேகா தரப்பில் வழியை கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு இதன் மூலம் தாவேகாவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைக்கும், மதிமுகவுக்கு ஒரு மந்திரி கிடைக்கும். இதுதான் ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன்? இவர்கள் 2 பேரையும் முன்கூட்டியே திமுக விலைக்கு வாங்கிவிட்டது. திமுக விலை கொடுத்து வெற்றி பெற வைத்து இப்பொழுது விலை கொடுத்து வாங்கிய பொருளுக்கு மீண்டும் விலை கொடுத்துருக்கு. அப்போ ஆளுக்கு 10 கோடி ரூபா தந்து கொடுத்தாச்சு. போயிடாதீங்க, உங்கள் தலைவர் சொன்னாலும் கேட்காதீங்க. உங்களுக்கு காந்தி சொல்லியிருக்கார், ஏன்னா நோட்டில் காந்தி இருக்கு. 10 கோடி ரூபா 2 பேருக்கு கொடுத்தாச்சு. தயவுசெய்து நீங்கள் வைகோ சொன்னபடி கேட்காதீங்க. நீங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினராகவே நீடியுங்கள், வைகோ விட்டு வெளியேறிடுங்க. ஏன்னா கட்சி மாறாத தடை சட்டம்லாம் கட்டுப்படுத்தாது. ஏன்? இவருக்கு வெற்றி பெற்றதே உதயசூரியன். இப்படி ஒரு தாவேகா தரப்பு ஒரு டீலிங், திமுக ஒரு டீலிங், இப்படி 2 ஒப்பந்தங்களுக்கு நடுவில் மதிமுக நிலை தடுமாறி நிற்கிது. சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் வைகோவுடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார்கள். வைகோவுடைய ஆணையை ஏற்க முடியாதுங்கிறாங்க. ஏன்? வெற்றி 20 கோடி ரூபா செலவு பண்ணி தான் ஜெயிக்க வச்சாங்க திமுக. வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் அணிமாறிடாதீங்கன்னு இப்போ 20 கோடி ரூபா கொடுத்தாச்சு. அப்போது கோடிகளை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் தலைவர்கள். கோடிகள் எங்கே வருகிறதோ அதுதான் கட்சி. இதுதான் இப்போ மதிமுகவுடைய நிலைமை. ஸோ அதனால எப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அவர்கள் திமுக பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா வைகோ தன்னுடைய மகனை மந்திரியாக்குவதற்கு 2 பேரையும் பலிகடா ஆக்குகிறார் என்பது 2 பேருக்குமே தெரியும். மதிமுக எம்எல்ஏ 2 பேருக்குமே தெரியும். அப்புறம் இப்படி இருப்பாங்க, வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த எம்எல்ஏ அமைச்சர் கனவு அவருக்கு கனவாகவே இப்போ இருக்க போகுது. அவர் செஞ்ச பெரும் தவறு, மதிமுக பம்பரச்சனத்தில் இருந்தால் இப்பொழுது பம்பரம் விடலாம். இப்போ உதயசூரிய சின்னத்தில் நின்றதன் காரணத்தினால் பம்பரம் சாட்டை இல்லாமல் நிற்கிறது. சாட்டை இருந்தால் பம்பரம் சுத்தும். இப்போ சாட்டை திமுக இருக்கு. 2 எம்எல்ஏக்களுடைய குடிமை எங்க இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க? திமுக வசம் போயிடுச்சு. எப்போ உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் சூரியனில் தான் ஜெயிச்சிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மீண்டும் சூரியன் கட்சியில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த தொகுதியில் நிரந்தரமாக சூரியன் உதித்து கொண்டே இருக்கும். இதுதான் திமுக தரப்பில் கொடுக்கப்படும். அதாவது திமுக தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்று 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கு. தாவேகா இந்த ஆட்சியை எப்படி தக்க வைக்கலாம் என்று 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கு. இதுதான் இன்றைய தமிழ்நாடு அரசியல். 2 பேரும் மொத்தத்தில் தமிழக மக்களுக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை. தமிழக மக்களுக்கு நீங்கள் திருநெல்வேலி அல்வா கிடைக்கும். இதுதான் இப்போ ஒரு செய்தி. ஐடி அமைச்சர் குமார், வேளச்சேரி குமார், அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு
ஒப்பந்தத்தை முடிவு செய்வதற்கு பேசுகிற பொழுது இந்த குமார் 10% 25% கேட்குறாரு. பழைய ஆட்சிக்கு 10% கொடுப்பாங்க, இப்போ எவ்வளோ கேட்குறாரு? 25%. அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் அலுவலகத்தை மூடிவிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. யார் வந்தாலும் இப்போ கமிஷன் கொடுத்தே ஆகும். ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொன்னாங்க. ஆமாம், இப்போ ஊழல் 10% 25% வந்துருச்சு. இந்த கப்பல் கட்டுகிற ஒரு பெரும் நிறுவனம் டிஆர்பி ராஜா காலத்திலேயே டிஆர்பி ராஜா கொடுக்க வேண்டியதை கொடுத்து கவனிக்க வேண்டியது கவனித்து எல்லாம் முடிஞ்சு இப்பொழுது புது அமைச்சர் கீர்த்தனா அவரையும் கவனித்து இப்போ அந்த நிறுவனம் தன்னுடைய சேவையை துவக்கியிருக்கு. யார் வந்தாலும் கவனிக்க வேண்டியதை கவனித்தே ஆக வேண்டிய சூழல் தான் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் 18% ஜிஎஸ்டி வரி, ஆந்திராவில் 9%. இதை குறைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. வருகிற எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களும் ஆந்திரா பக்கம் போயிருக்கு. தமிழ்நாட்டில் 18, ஆந்திராவில் 9. கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய 1000 கோடி ரூபாயில் 90 கோடி ரூபாய் லாபம் வந்துருச்சு. கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே ஜிஎஸ்டி 9% கட்ட வேண்டிய தேவையே இல்லை. இதற்காக டெல்லியில் எந்த முயற்சியும் செய்யவில்லை. அதுக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை. இல்லை, இப்போ டெல்லி போயிருந்தாரு விஜய் அவர்கள். அங்கே போயிட்டு முதல் வரிசையிலே நின்னார் ஃபோட்டோவில். அப்புறமா ரவுண்ட் டேபிள் அந்த பேசும்போதும் மோடி அவர்களோட பிஎம்மோடையே தான் உட்காந்து பேசின மாதிரிலாம் இருந்தது. அப்போ கூட இதை பற்றி எதுவும் பேசின மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. பேசுகிறாரோ பேசலையாம்மா, ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கா அதான் செய்தி. இல்லை, அங்கேருந்து அப்படியே கர்நாடகா போனார் கோவில் தரிசனம் சொல்லிட்டு. அங்கே போய் ஆனால் மேகதாது பற்றி ஒரு வாயும் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்ற அந்த ஒரு குறையும் இருக்குது. இப்போ 12ஆம் தேதி சோழ ராஜா காலத்திலிருந்து காவிரி வற்றாத காவிரி கரை புரண்டு ஓடும். மேட்டூரில் தண்ணி இல்லை. 12ஆம் தேதி குருவை சாகுபடி காவிரி நீர் போகலினா குருவை கருகி வேற குறைய 12 லட்சம் ஹெக்டேர் குருவை காஞ்சு போயிடும். சம்பா 6 மாதம், குருவை 3 மாதம். குருவைக்கு தண்ணி கொடுக்க முடியாது. காவிரி டெல்டா விவசாயிகள் பல பேர் அடமானம் வச்சு சொத்துக்களை நகை எல்லாம் உரம் வாங்கி போட்டிருப்பான், விவசாய செலவு இதையெல்லாம் காவிரி நீர் இல்லைன்னா காஞ்சி. இதற்கான எந்த தீர்வும் இதுவரை எட்டப்படவில்லை, எந்த முயற்சியும் இல்லை. கர்நாடகாவில் முதலமைச்சரான காங்கிரஸ் முதலமைச்சர் சிவகுமார் கபினி ஹேமாவதி சாரங்கி மேகதாத்து அணை வரை தண்ணியை கொடுக்க முடியாது. இங்கே பல கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் லாவணி ஊழல். காவிரியில் 100 டிஎம்சி வருஷம் கடலில் கலக்கிறது. 100 தடுப்பணைகளை கட்டினால் 100 டிஎம்சி காவிரியினுடைய டெல்டா பகுதிகளில் தேக்கி வைக்கப்படும். மணலை பூல அள்ளி ஆற்றில் மணலே இல்லை, களிமண் தான் இருக்கு. இதெல்லாம் திராவிட இயக்கம் செய்த அயோக்கியத்தனம். இதை மீட்டெடுக்கக்கூடிய விஜய் என்ன செய்ய போறார்? 1 மாதம் 2 மாதம் ஆச்சு, எந்த முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை. இதுதான் இப்போ தமிழகத்தினுடைய பரபரப்பான அரசியல். இப்போ அவர் கர்நாடகா காரில் போயிட்டு வந்தார்ல சார், அந்த வீடியோ இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அதில் வந்து அவர் பாட்டிலோட போயிருக்கிறாரு அப்படின்றது வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. ஸோ இதெல்லாம் இப்படி தான் நடக்குது ஆட்சின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் தமிழ்நாட்டு திராவிட இயக்கத்தில் சாதாரணம். இதெல்லாம் மிக சாதாரணம். தொண்டர்கள் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் 1 கோடி பேர் டாஸ்மார்க்குக்கு போனான். 1 கோடி பாட்டில் விற்கிது. பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க இல்லீகலாக. தினம் 10 கோடி ரூபா, மாதம் 300 கோடி ரூபா. இப்போ 50 நாள் 500 கோடி ரூபா எங்கே போச்சுன்னே தெரியல. 500 கோடியே காணன்னு அவன் தேடிட்டு இருக்கான். நீங்கள் தலைவர் காரில் ஒரு கட்டிங் போயிட்டுருக்கு, இதை போய் பெரிய செய்தி ஆக்குறீங்க. இந்த பழைய படத்தில் தங்கப்பதக்கம் ஒரு படம் வந்து திராவிட இயக்கத்தை பற்றி, அப்பா ஷோ ஏட்டையா, மகன் ஷோ அரசியல்வாதி, பெரிய துண்டை போட்டு போவார்.
ஏன் என் கட்சிக்காரை பிடிச்சி வச்சிருக்க? என் கட்சிக்காரை கத்தி எடுத்து லேசாக வயிற்றுல கிழிச்சிருக்கான், கொஞ்சோண்டு குடல் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு வழக்காயா? முடியாயா அடங்கும்? இதுதான் இங்கே 50,000 கோடிக்கு சரக்கு விற்கிது, தலைவர் 2 கட்டிங் மட்டும் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு செய்தியா? அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படித்தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். குடி பீடி லேடி இல்லாதவன் ஒரு பேடி, அதுதான் அரசியல். இதெல்லாம் இல்லாமல் அரசியலா? சரக்கு இல்லாமல் அரசியலா? தமிழ்நாட்டு அரசியல் சாவு வாழ்வு கல்யாணம் கச்சேரி எல்லாத்துலேயும் எது ஓடுது? சரக்கு ஓடுது. சரக்கு இல்லைன்னா நாடே கவுந்துடும். இதில் 2 கட்டிங்காக பெரிய பிரச்சனை சமூக வலைதளத்தில் ஓடிட்டுருக்கு. அவரு நம்ம மட்டச்சரக்கு அடிக்கிறாரு. அவர் அடிக்கிற சரக்கு சுவிட்சர்லாந்துலேருந்து வர்ற சரக்கு 3 லட்சம் ரூபா ஒரு புல். எந்த கெடுதலும் பண்ணாது. மருந்து எழுத்து கடைசி எழுத்து என்னது? மது. அவர் மருந்து தாங்க சாப்பிட்றாரு, நீங்கள் அதை போய் மதுன்னு சொல்கிறீங்க. அதனால் தலைவர் செய்தால் தப்பே இல்லை. இப்படி ஒரு பதில் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. அதுதான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். தொடர்ந்து இதே போல நிறைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மளுடைய வீரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் பாருங்க, உங்களுடைய ஆதரவை தருங்க. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வீரா மீடியா அரசியல், ஆன்மீகம், சினிமா இப்படி அதிரடியாக எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் தருகிற ஒரு பரபரப்பான செய்தி ஊடகம் வீரா மீடியா. இதற்கு உங்களது மேலான ஆதரவை கொடுத்து பெல் பட்டனை அமுத்தி அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.